உண்டாகட்டும். வீடுகள் தோறும் நேரலை மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், எங்களுக்கு அருமையான கர்த்தருடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கும் தொழுது கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அந்த வார்த்தை இந்த நாட்களிலும் நிறைவேறி வருகிறது. சபையில் மாத்திரமல்ல, வீடுகளிலும் தொழுது கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வீடுகள் தோறும் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் இருப்பதைப் போல இந்த ஆராதனை முழுமையும் நீங்கள் அமர்ந்திருந்து ஆராதிக்க நாங்கள் உங்களை அன்பாய் நாங்கள் வேண்டுகிறோம். எழுந்து ஆராதிக்க சொல்லும் போது எழுந்து ஆராதியுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது வேதத்தை கையிலே வைத்து கொண்டு வேதத்தை திறந்து வேத வசனங்களை வாசித்து சொல்லப்படும் வார்த்தைகளை உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் மத்தியிலே ஊற்றும்படியாக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ஆராதனை வேளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து நாம் ஜெபித்து கடந்து செல்வோமாக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2020 வருஷத்தின் ஏப்ரல் மாதத்தின் இந்த 3வது வாரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சர்வவல்ல கர்த்தர், ஆண்டவரே, இந்த நேரத்திலே எந்தெந்த வீடுகள் எல்லாம் உம்முடைய ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீர் கடந்து செல்ல, அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் கடந்து செல்ல, அங்கெல்லாம் உடைய ஆசீர்வாதம் ஊற்றப்பட நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் நடத்துவீராக. ஆராதனையில் உடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும். ஆராதனையில் ஆண்டவரே கர்த்தாவே, ஆராதனையின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உடைய ஜனத்தோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மகிமைப்படுவாராக. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவாராக. இந்த நாளிலும் ஆராதனை நடத்தும்படியாய் அருமையுடைய மகள் ஹேனாவை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி துதித்து ஆராதிக்க உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நடத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. இப்பொழுதும் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். முதல் பாடலாக ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வார் இவ்வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின்
பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே சோர்வான சூழ்நிலை வந்திடினும் எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும் சோர்வான சூழ்நிலை வந்திடினும் எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும் நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே 100 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு 100 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம் பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே ஆத்துமபாரம் பெருகிடுமே ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே ஆத்துமபாரம் பெருகிடுமே ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி திரள் கூட்டம் பெனியலையே திரள் கூட்டம் பெனியலையே நோக்கி வந்திடும் திரள் கூட்டம் பெனியலையே நோக்கி வந்திடும் திரள் கூட்டம் பெனியலையே நோக்கி வந்திடும் காலம் இது பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை பலத்தின் மேல் பலனே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பரிசுத்தம்
பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் 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 பரிசுத்தமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆமென். இந்த பாடல் முழுவதுமே எல்லாருமே சொல்ல ஒத்துக்கொள்ள முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு தேசத்திலும் நம்ம ஊரிலும் நம்ம குடும்பத்திலும் இப்போ நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் அந்த பாடல் முழுவதும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பயம், சோர்வான சூழ்நிலை, நெருக்கம், எங்கே வெளியில் போக முடியல. அந்த நேரத்தில் கூட அந்த நெருக்கத்தில் தான் நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற தேவன், பெருக்கத்தை அழுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருந்து மற்ற ஜனங்கள் முன்பாக இந்த நேரத்துலையும் நம்ம ஆசீர்வாதமாய் வைத்திருக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். ஈசாக்கு பயங்கர பஞ்சம், தேசத்தில் ரொம்ப பஞ்சம், எங்கே பார்த்தாலும் பஞ்சம் நிலவிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த என்ன சொல்கிற அந்த சூழ்நிலையிலே ஈசாக்கு விதை தான் 100 மடங்கு அறுத்தாராம். அதே போல் இந்த நெருக்கமான சூழ்நிலை, எல்லா பக்கமும் நெருக்கின பொருளாதார நெருக்கடி, சுகத்துக்கு அடுத்த காரியங்களில் நெருக்கடி, எல்லா நெருக்கடியின் சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளோடு பெருக்கத்தை அளிக்கிற தேவன். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த வருஷத்தின் முதலில் வந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் போட்டு காமிச்சு அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்ட்டு. வருஷம் தேசத்தில் பஞ்சம், கொள்ளை நோய் என்ன வந்தாலும் நம்மளுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருடம் என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன் உண்மையுள்ளவர். அந்த வருடத்தை என்ன பஞ்சம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை கிடையாது. ஏன்னா நம்ம அவரோட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள். நம்மளுக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இன்னொரு சொல்லணும் என்னன்னா, ஆத்தும பாரம் பெருகிடுமே. எல்லாரும் இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வெளியில் போக முடியாது, நினச்சா கூட போக முடியாது. இந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட நிறையா செலவழிங்க. மெல்கி பாஸ்டர் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியில் சொன்னாங்க, ஆண்டவருக்காக ஓடினேன், ஆண்டவருக்காக எப்போ கேட்டாலும் நான் ஆண்டவருக்காக அதை செஞ்சேன், ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், ஆண்டவருக்காக தான் ஓடுறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஓட முடியாது. ஆண்டவருக்காக வெளியில் போய் ஓடிட்டு இருக்க நம்மளுக்கு சூழ்நிலை இல்லை, தேசத்தில் அதுக்கு அனுமதியும் இல்லை. ஆண்டவரோடு கூட இருப்போம், ஆண்டவரோடு கூட செலவிடுவோம். இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ அவரோடு நெருக்கம் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நெருக்கம் கொண்டு இன்னும் அவரோடு கூட எவ்வளோ உறவாட முடியுமோ அவரோடு கூட அவரோட அன்பை ருசிப்போமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன். 100 மடங்கு பலன் தந்திடும், 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 100 மடங்கு 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. ஆமென். இப்போமாவது நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலை பயந்து போய் இருந்தோன்னா, ஆண்டவர் சமுத்திரத்தில் போய் உட்கார்ந்தோன்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பயந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியில் போனால் தெரியும், கடைக்கு வரும்போது பயப்படுறாங்க, எங்கே போனாலும் பயம் பயம் பயம். அந்த மக்களுக்காக நம்ம திறப்பின் வாசலில் நிற்போமே. நம்மளுக்கு நேரம் அதிகம் கிடச்சிருக்கு. இப்படியோ ஆத்தும பாரம் எனக்கு பெருகணும்ப்பா, ஊழியத்தின் பாரம் எனக்கு பெருகணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இன்னும் உமோடு கூட நெருங்கி நான் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நான் என்னுடைய நேரத்தை செலவிடுவேன் என்று சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த ஸ்டான்ஸாவை பாடுவோமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் ஆத்தும பாரம் பெருகிடுமே. எல்லாரும் ஒரு வேண்டுதலோடு இதை கேளுங்க, ஒரு விண்ணப்பத்தோடு இதை கேளுங்களேன். இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்களேன். எனக்கு ஆத்தும பாரத்தை தாங்க ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்திலே நான் இந்த நேரத்துல பங்கு கொள்கிறேன். ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே.
திரள் கூட்டம் சபைகளையே, திரள் கூட்டம் சபைகளையே நோக்கி வந்திடும். தேசத்திலே, எங்களுடைய உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களும் அங்கங்க இருக்கிற சபைகளுக்கு நோக்கி வர வேண்டும் ஆண்டவரே. திரள் கூட்டம் சபைகளையே நோக்கி வந்திடும். பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் பலத்தின் மேல் பலத்தின் மேல். சோர்ந்து போன சூழ்நிலையில இருப்பீர்களானால், திக்கற்ற நிலைமையில இருப்பீர்களானால், இந்த நேரத்தில் கேளுங்க, உங்களுடைய பலனை அதிகமா இந்த நேரத்தில் எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகளையும் நீக்கத்தக்கதாய், எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடத்தக்கதாய் ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய சத்துவம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை, எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாய் ஒரு புதிய கிருபையை, பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மகிமையின் மேல் மகிமை. Oh, thank you Lord. வாழ்வில் பரிசுத்த பலத்தின் மேல் பலத்தின் மேல், ஓ மகிமை மேல் மகிமை அடைந்து இன்னும் உம்மோடு கூட நெருங்கி எங்களுடைய வாழ்க்கையில, இந்த பரிசுத்த வாழ்க்கையில இன்னும் நாங்கள் முன்னேறத்தக்கதாய் ஒரு புதிய கிருபைகள் பலத்தின் மேல். Oh, thank you Lord. கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல். மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம், என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம். ஆமென், ஆமென், ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் எப்போதும் ஓய்வின்றி அவளை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடிக்கொண்டே இருக்குதுதான். நம்மளுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, நித்திய ஜீவன் நம்மளுக்கு உண்டு. அங்கே போய் கேருபீன்கள் சேராபீன்கள் தூதர்களோடு சேர்ந்து நாமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று. இங்கே உலகத்தில் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பரிசுத்தர்னு பாட முடியும்னு சொல்லுங்களேன், முடியும். அப்போ எப்படி அங்கே போய் யுக யுகமாக போய் பாட போகிறோம்? இங்கே இப்போவுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமே. எப்போல்லாம் முடியுதோ, எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, எப்போலாம் நேரம் கிடைக்குதோன்னு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும், வீட்டில் தான் இருக்கும். அப்படி துதிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ சபையாய் சேர்ந்து நம்ம துதிக்க போகிறோம். அங்கங்கே இருந்தாலும் ஒரே மனதாய் ஒரே சிந்தையோடு சேர்ந்து அவரை நம்ம பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்க போகிறோம். நம்மளுடைய ஆராதனையிலே அவர் பிரியப்பட்டு மகிமைப்பட போகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அதில் உள்ள சந்தோஷமே நம்மளுக்கு தனி சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அவரை பரிசுத்தர் என்று பாடுவோமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. அவைகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று சொல்கிறோம். இந்த வானம் பூமியில் ஒரு யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் ஒரு யாவும் உந்தன் நாமத்தை, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா.
வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகிறதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமே, நீர் பரிசுத்தர். இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்த. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆமென். நாமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இவ்வளோ நாள் சர்ச்சில் போய் உட்காந்து நல்ல எல்லாரோடும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்தோம், நல்ல பிரசன்னத்தை உணர்ந்தோம். இப்போ அதை மாதிரி நடக்கலையேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வருத்தம் தான். ஆனால் நாமே அவர் தங்கும், அவர் விரும்பி தங்குகிற ஆலயமாய் நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு கட்டிடத்தை அல்ல, ஒரு இடத்த அல்ல, ஆனால் எவ்வளவு நம்மை விசேஷத்தவர்களாய் வைத்திருப்பாரானால் நம்மையே அவர் ஆலயமாய் தேர்ந்தெடுத்துக்கிறார். நம்ம மேலே அவர் மகிமை இருக்கணும். ஆலயத்தில் போய் அப்படி பிரசன்ஸை உணரணும், மகிமையை உணரணும், பிரசன்னத்தை உணரணும்னு கிடையாது.
அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறதுனாலே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், மற்ற எல்லாத்துக்கும் இருக்காத ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் நம்மளுக்கு இருக்கு. அவரே நம்மளோட உள்ள வந்து தங்குறது, அதை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். உள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்தில் மகிமையை அனுபவிச்சு இந்த வரிகளை பாடுங்களேன். பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை, பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் இசைகின்றதே, பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் இசை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லாம் துதியும் புகழும் மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர் துதிகன மகிமைக்கு. எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரம் தான். நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்திருத்தீர். நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, என்றும் உம்மோடு வாழ கிடையாது, என்னோட நீர் வாழ. அவரோட ஆளுகை, அவரோட பிரசன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கு, அவர் இருந்துகிட்டே தான் இருக்காரு. ஆனால் நம்மளை தான் அவர் கூட வாழ்கிறதுக்காக நம்மை அப்படி பொறுக்கி எடுத்திருக்காரு. யார் யாரெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் விருப்பம்னு சொல்லிட்டு அப்படி சூஸ் பண்ணியிருக்காரு நம்மளை. அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. அதை என்றும் நீர் என்னோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்திருத்தீர் என்று அந்த வரிகளை பாடுவோம். என்றும் நீர் என்னோடு வாழ, நீரே என்னோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர் என்று சொல்லுவோம். பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை, என்றும் என்னோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீரே என்னோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீரே என்னோடு வாழ, நீரே என்னோடு வாழ என்னை உமக்காய். இன்னொரு முறை சொல்லலாம், நீரே என்னோடு வாழ என்னை உமக்காய், நீரே என்னோடு வாழ, நீரே என்னோடு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது! அவரோடு கூட என்னை பக்கத்துல உட்கார வச்சு எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்னா, ஓ நான் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்! என்னை உமக்காய் நீர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். நீர் பரிசுத்தர், கைகளை உயர்த்தி சொல்லுவோமே, நீர் பரிசுத்தர் ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே, எங்களை தேடி வந்து உம்மோடு வாழ, உம்மோடு வைத்துக் கொள்ள, நித்தியமாய் உம்மோடு இருக்க எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே. நீர்
பரிசுத்தர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தூதர்களோடு சேர்ந்து கேருபீன் சேராபீன்கள் யாவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று உயர்த்துகிறோம். நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹalleluya, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், ஹோரிதரபோ ஷதுரபல்வரபோ ரிதரபோ ஹோரிதரபோ ரிகதரபோ ஷபலுதரபோ ரிபலபோ. நீர் பரிசுத்தர், ஹோரிகதுலபோ ஷதுலபரிபலபோ ரிகதுலபோ ஹோரிதரதலபோ ஷபலுதரபோ ரிகதரபோ லிபதரபோ ஹோரிபரபோ ஷபலதரதரபோ லிபரபரி கதுரபோ. எல்லாரும் கைகளை உயர்த்தி நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. எல்லா துதி கனம் மகிமை புகழ் பரிசுத்தத்திற்கு அனைத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தர் எங்களுடைய நாமம் உடையவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை உயர்த்துகிறோம், உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹalleluya, ஆமென். எவ்வளவு பெரிய அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாலும் அக்கினியில வேகல, தண்ணீரில மூழ்கி போகல. எல்லா கடும் புயல் நேரங்களிலும் புயல் எல்லாம் அசைந்தது, ஆனா நான் அசைக்கப்படல. இதுதான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளுடைய வேதாகமத்தில் எழுதியிருக்கிற சரித்திரத்தில் உள்ள உண்மைகள். இதுதான் நடந்த அற்புதங்கள், இதுதான். அதுவும் அந்த அற்புதம் இதே நாட்களிலும் அதற்கு மேலாகவும் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், அக்கினியின் சூளையில அதை போல வந்த சூழ்நிலைகளை எனக்கு வந்தபோது நான் அதில் வேகலை, என் முடி கூட கருக ஆண்டவர் என்னை உடலை, தண்ணீரின் சூழ்நிலைகளை மூழ்கி போல தக்க சூழ்நிலைகளை வந்தபோது நான் மூழ்கி போகல, ஆண்டவர் என்னை உடலை தூக்கி கைப்பிடிச்சு தூக்கி என்னை நிறுத்தினார் என்று சொல்ல முடியுமா? எல்லாரோடு சேர்ந்து பாடலாமா? மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே. இந்த பாட்டு வேதாகமத்தில் இருக்கிற நம்முடைய முன்னோர்களை வைத்து எழுதின பாடல் இது. இப்போ உள்ள ஒரு ஊழியக்காரர் எழுதின பாடல் தான் இது. அவருடைய சாட்சியை நாம் நினைத்து தொடர்ந்து நினைத்து நம்மளை அதை மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு வருகிற நேரத்தில் அந்த சாட்சியை நினைப்போம், தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுவோம். சேர்ந்து பாடுவோம். மேகம் போன்ற சாட்சிகளே, மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவர். மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை இவ்வுலகென்னை மயக்கையிலே சத்தானின் சதிகள் வளைக்கையிலே, இவ்வுலகென்னை மயக்கையிலே சத்தானின் சதிகள் வளைக்கையிலே, உந்தன் சாட்சியை நினைத்திடுவேன், எந்த நோட்டத்தை தொடர்
சாட்சியை நினைத்திடுவேன், தன் சாட்சியை நினைத்திடுவேன். எந்த நோட்டத்தை அக்கினியுள்ளே அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினியுள்ளே இப்பொழுதும் நாங்கள் அக்கினியை போன்ற சூழ்நிலைகளே நீர் எங்களை வேக விடவில்லை ஆண்டவரே. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே. முச்செடியின் மோசேயே, தேவ மகிமை கண்டவரே, பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையாய் எண்ணின சீமான். முச்செடியின் மோசேயே, தேவ மகிமை கண்டவனே, பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையாய் எண்ணின சீமானே. நிந்தையின் குரலை கேட்கையிலே திறப்பின் வாசலில் நின்றவனே, நிந்தையின் குரலை கேட்கையிலே திறப்பின் வாசலில் நின்றவனே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. ஓ உன்னத தேவனின் அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே. ஆமென். மோசேயை விட நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அரண்மனை வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் பணம் இருந்தாலே நம்ம ஆட்களை கையில் பிடிக்க முடியாது. ஆனால் அவர் உண்மையிலே ஒரு ராஜ அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் தன்னோட ஜனத்திற்கு ஒரு காரியங்கள், அதாவது பயங்கரமான காரியங்கள், நடக்கக்கூடாதவைகள் தன்னுடைய ஜனத்திற்கு நடந்து கொண்டிருக்கும் போது என்பதை அவர் அறியும் போது அவரால் அரண்மனைக்குள்ளே இருக்க முடியல. அப்படியே நேராக ஜனத்துக்கு நேராக வருகிறாரு, ஜனத்திற்காக திறப்பில் நிற்கிறாரு, அப்படியே அவங்க கூட சேர்ந்து போராடுறாரு. எவ்வளோத்துக்கு அவர் கூட ஆண்டவர் க்ளோஸாக இருந்தாருன்னா, அப்போ இயேசு கிடையாது, அந்த யாவே தேவன் தான். முகமுகமாயெல்லாம் பார்க்க முடியாது அவரை, அவர் சத்தத்தை தான் கேட்க முடியும். ஆனால் மோசே அவர் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாருன்னா, ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிருப்பாருன்னா தனியாக மோசையை மட்டும் கூப்பிட்டுருப்பாரு. இப்பொழுதும் நமக்கு வீட்டில் தனியாக தான் இருக்கும், அந்த அனுபவத்தை நாம் சேர்ந்து உணர்வோம், அனுபவிப்போம். அந்த அனுபவம் வேணும் என்று கேட்போம். என்னை நண்பராக பாருங்கப்பா, என் கூட சேர்ந்து உலக காரியங்கள் எல்லாம் என் கூட சேர்ந்து பேசுங்க, என்ன நடக்க போகுதுங்க என்பதை எனக்கு தெரிவிங்க. இப்பொழுதும் நம்மளுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக திறப்பில் நிற்போம். சரியான நேரம் இது, நேரம் இல்லைன்னு சொல்கிற அந்த காலம் மாறி போய் டைம் இருக்குது, என்ன பண்ண முடியல, எல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, சமையல் என்ன பண்ணன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்காக திறப்பில் நிற்போமே, மோசேயை போல எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. அந்த வரிகளை முச்செடியின் மோசேயே, முச்செடியின் மோசேயே, தேவ மகிமையை கண்டவனே, பார்வோரின் அரண்மனை வாழ்க்கையையும்
எண்ணின நிந்தையின் குரலை கேட்கையிலே, நிந்தையின் குரலை கேட்கையிலே, திறப்பின் வாசலில் நின்றவனே. நிந்தையின் குரலை கேட்கையிலே, திறப்பின் வாசலில் நிந்தையின் குரலை, நிந்தையின் குரலை கேட்க. பல நிந்தைகளின் குரலை நம்ம இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேசத்திலே, நம்முடைய மாவட்டத்திலே, மாநிலத்திலே அநேக குரல்கள் ஓலமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே திறப்பின் வாசலில் நிற்கிறேன் ஆண்டவரே. மோசே அன்று தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்றாரே. ஓ, அதே ஆவியை, ஒரு விசேஷித்த ஆவியை எங்க எல்லாத்துக்கும் தாங்க. நிந்தையின் குரலை கேட்கையிலே, திறப்பின் வாசலில் நின்றவனே. உம்மை போல் நானும் மாறனுமே, அவரின் நண்பனாய் ஆகணுமே. உம்மை போல் நானும் மாறனுமே, அவரின் நண்பனாய் அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை. எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அக்கினி போன்ற சூழ்நிலையிலே வேக விடவில்லை, தண்ணீரிலே மூழ்க விடவில்லை. ஆனால் இப்ப எங்கள் ஜனங்கள் வெந்து கொண்டிருக்கிறார்கள், மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். அக்கினியுள்ளே நாங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை, நாங்க அனுபவிக்கிற அந்த பாதுகாப்பை, அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாதுகாப்பை எங்களுடைய ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பை அனுபவிக்க வேண்டும். கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீசர்களே. அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, உன்னத தேவனின் சீசர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாவே உங்களை திறப்பின் வாசலில் நான் நிற்கிறேன் என்று உண்மையாவே ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கையை உயர்த்தி, உம்மை போல் நானும் மாறணும், அவரின் நண்பனை மாறணும், ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்து அவருடைய நண்பனை போல அவர் என்ன நண்பனா ட்ரீட் பண்ணணும்னா நான் அதுக்கு இடம் கொடுக்கணும். எல்லாரும் எத்தனை பேர் அதை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, திறப்பில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, உம்மை போல் நானும் மாறணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே என்று சொல்லுவோமா? உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. உம்மை போல் நானும், உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய் மாறணுமே. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பாடலையும் அதான் வந்துச்சு. பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு அறுவடை அறுத்திருப்பாருன்னா அப்படி எவ்வளவு மேலே ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை அதை அப்படி அவருக்கு 100 மடங்கு அறுக்கிறது மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்துருக்கோம். முழு நம்பிக்கையும் ஆண்டவருக்கு மேலே நம்ம வைக்கும் போது
நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் யாக்கோபின் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளுக்கு அடைக்கலமா இருக்கிற வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. அவர் என்னோடு கூட இருக்கும்போது, எனக்கு துணையா இருக்கும்போது நான் எதற்கும் எந்த காரியத்திற்கும் கலங்க மாட்டேன். ஏன்னா எப்போதும் அவர் எனக்கு துணையாய் என்னோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். என்னாலும் என்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலக. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. நீங்க இருக்கும் போது எங்களுக்கு எதுக்குமே நாங்க கவலைப்பட தேவையில்லைப்பா. எங்களோடு கூட இருக்கிற துணையாளர், ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத துணையாளர் எங்களோடு கொடுக்கிறீர். என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லா வேளைகளிலும் எங்களோடு கூட இருக்கிற துணையாளர் நீர், எங்களை விட்டு விலகாதவர் நீர். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம், இறுதி வரை உம்மை நம்புவோம். நீர் மாத்திரம் நம்பத்தக்கதுரியவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் இறுதி வரை நம்புவோம், நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாராவது ஒருத்தவங்க உங்க அப்பாட்ட போய் இல்லையா உங்க தாத்தாட்ட போய் ஏதாவது கேட்குறீங்க, உங்க அம்மாட்ட போய் ஏதாவது கேட்குறீங்க, அவங்க இல்லைன்னு சொன்னாலும், இப்போ காசு கேட்குறீங்க, நான் எங்கள் அப்பாட்ட போய் இப்போ எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும் அப்படின்னு நான் கேட்கும் போது, 1000 ரூபாயில் என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பி தான் நான் வந்திருக்கேன்னு அந்த வார்த்தையை சொன்னால் அவங்க கொடுக்காம இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆண்டவரை முழுசா நம்ம அவரை சார்ந்து இருக்கும் போது, அதை நம்ம வாயினால் அறிக்கை செய்யும்போது, உங்களை தான்ப்பா நம்பி இருக்கேன், நீங்கள் மட்டும்தான்ப்பா எனக்கு சொல்லும் போது,
அவரால் சும்மா இருக்கவே முடியாது. இன்னும் அதிகமாக நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ தேவைக்கும் அதிகமாய் செய்கிறவர், கொடுக்கிறவர் நம்மளோட ஆண்டவர். இப்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இருப்பீங்களானா, யாருமே இல்லைன்னு எனக்கு இருக்குது, எதுவுமே இல்லை, கவலையாக இருக்குது, எந்த நேரத்துலையும் ஒரு பயம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருப்பீங்களானா, அவர் துணையாளராக இருக்கிற வரைக்கும், அவர் நடத்துகிறவராக இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உறுதியாய் உம்மை பற்றிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இன்னும் அதிக உறுதியாய். இதுவரைக்கும் பற்றிக் கொண்டிருந்தேன், இதுவரைக்கும் என்னை நடத்தினீர், இதுவரைக்கும் என் தேவைகள் எல்லாம் சந்தித்தீர், இதுவரைக்கும் எனக்கு துணையாளராய் இருந்தீர், இதுவரைக்கும் எனக்கு போதுமானவராய் இருந்தீர், இதுவரைக்கும் போதுமானவர்களும் மேலானவராய் இருந்தீர். இனிமேலும் உம்மை மாத்திரம் நம்புவேன். மனுஷனை நம்புவதை பாருங்களும் உம்மேல் அதிக பற்றுதலாய் இருப்பதே எனக்கு நலமாய் கருதுகிறேன். இன்னும் உம்மை நம்புகிறேன், நம்புவேன் இறுதி. உங்கள் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் இந்த நேரத்தில் வாயை திறந்து அறிக்கையிடுங்க, உம்மை மாத்திரம் நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உம்மை மாத்திரமே நம்புவேன், நம்புவேன் உம்மை மாத்திரமே, நம்புவேன் உம்மை மாத்திரமே. ஒரு முறை சொல்லலாமா, நம்புவேன் உம்மை மாத்திரமே, நம்புவேன் உம்மை மாத்திரமே. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Greater is he who is in you than he who is in the world. எதனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நேரலை மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக வீடுகள் தோறும் கூடி வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையின் மூப்பர்களுக்காக, எனக்கு அருமையான தெய்வ மனிதர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதை போலவே திருச்சபையில் ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற சகோதரிகளுக்காக, தலைவிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலும் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து தொடர் சங்கிலி ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தொடர் உபவாச ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கிறோம் என்பதற்காக தூங்கி தூங்கி எழும்பாதபடிக்கு இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். பகல்ல தூங்குறது, இரவுல தூங்குறது, 2 நேரத்தையும் சேர்த்து 6 மணி நேரத்திற்கு மிகையாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள நீங்கள் ஜாக்கிரதை படுங்கள். வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருக்கிறோமே என்பதற்காக நேரத்தை வீணடித்து விடாதபடிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நாட்களை வேதத்தை தியானிப்பதில் செலவழிக்கிறீர்களோ, வேதத்தை வாசிப்பதில் செலவழிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு வரும் காலத்திற்கு அது ஆசீர்வாதத்திற்கான அஸ்திபாரமாய் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை போலவே எவ்வளவாய் நீங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் கூட்ட முடியுமோ அவ்வளவாய் நீங்கள் ஜெப நேரத்தை கூட்டி பாருங்கள்.
வரும் நாட்களுக்கு இவைகள் மிகுந்த ஆசீர்வாதத்திற்கான அஸ்திபாரங்களாய் அமையும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே தேவ பிள்ளைகள், இந்த நாட்களை தேவன் சந்தோஷப்படும் விதத்திலே நீங்கள் செலவழிக்க உங்களை கர்த்தருடைய நாமத்திலே அன்பாய் நான் வேண்டுகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Greater is he who is in you than he who is in the world. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படிப்பட்ட பெரியவர்? எதனிலும் பெரியவர், எவரிலும் பெரியவர். அதை குறித்து நான் உங்களோடு கூட நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனமாய் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாய், தேவன் உங்களோடு கூட இடைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவதிலே நான் சந்தோஷம் கொள்கிறேன். நாம் ஒரு விசை கூட தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலோ எனக்கு எதை சொல்ல விரும்புகிறீரோ பரிசுத்த ஆவியானவரே நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Greater is he who is in you than he who is in the world. எதனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, நான் சொன்னது எதனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். மீண்டும் சொல்லுங்க, எதனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தி ஒரு தீர்க்க தரிசனத்தின் பிரகடனமாகவே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I don't know anything about your situation you are crossing today, but whatever you face today, I want to declare this promise over you. இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் மேல் நான் பிரகடனம் பண்ண விரும்புகிறேன். I want to declare this promise over you. I want to declare this promise over your children. I want to declare this promise over your business. I want to declare this promise over your health. உங்கள் பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தின் மேல் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை பிரகடனம் செய்ய நான் விரும்புகிறேன். உங்களுடைய ஆரோக்கிய வாழ்வின் மேல் இந்த வாக்குத்தத்தத்தை நான் பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் செய்கிற தொழிலின் மேலே, வேலையின் மேலே இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நான் பிரகடனம் செய்ய விரும்புகிறேன். Greater is he. எதனிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர், எதனிலும் பெரியவர் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒன்றாயிருக்கிறது. யோவான் இந்த வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தத்தை எழுதுகிற சூழ்நிலையை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாய் நான் உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். திருச்சபையானது கொடுமையான ஒரு உபத்திரவ காலகட்டத்திற்குள்ளாக சத்துருவின் தாக்குதலுக்குட்பட்ட ஒரு காலகட்டம் அது. விசுவாசிகள் எனப்படுகிறவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள், வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு விதமான அழுத்தமான ஒரு மன அழுத்தம் உண்டாயிருந்தது.
ஒருவித மன அழுத்தத்துக்குள்ளாகவே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களை பார்த்துத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறதின் அந்த பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். Apostle John is not dismissing the reality of the evil. தீமை இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் மறுக்கவில்லை. அது உண்மையே என்பதை ஒப்புக்கொள்கிறார். இந்த நாளிலே நானும் அதே வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு இப்பொழுது உண்டாயிருக்கிற பொருளாதார நெருக்கடி என்பது முற்றிலும் உண்மையே, அது மறுக்க முடியாததே. உங்களுக்கு இந்த நாட்களிலே சரீரத்தில் காணப்படுகிற பலகீனம் என்பது முற்றிலும் உண்மையே, மறுக்க முடியாததே. உங்கள் சரீரத்திலே நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே வந்துவிட்டதான இந்த வியாதி என்பது மறுக்க முடியாத உண்மையே, அது முற்றிலும் உண்மையே. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற சத்ருவின் போராட்டம் என்பது முற்றிலும் உண்மையே, மறுக்க முடியாததே. Apostle John is acknowledging the existence of the evil and also the power of the evil. அப்போஸ்தலனாகிய யோவான் பொல்லாங்கன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறுக்கவில்லை, அவனுக்கு வல்லமை உண்டு என்பதையும் மறுக்கவில்லை. கவனிங்கள், நான் சொல்லுகிறதை, பொல்லாங்கன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் மறுக்கவில்லை, அவனுக்கு வல்லமை உண்டு என்பதையும் அவன் மறுக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களை திரும்பி பாருங்கள். சில மாதங்களுக்கு முன்பதாக, சில வாரங்களுக்கு முன்பதாக, சில வருஷங்களுக்கு முன்பதாக எத்தனை போராட்டங்களை குடும்பத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம், சரீரத்திலே சந்தித்திருக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையிலே எத்தனை நெருக்கங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனை பலவீனங்களை நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய பிள்ளைகள் சரீரத்திலும் குடும்பத்திலும் சந்தித்திருக்கிறோம். கொரோனா என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களில் பேப்பரில் 79% மேலாக கொரோனாவை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பம் ரீதியாக, தேசம் ரீதியாக, உலக ரீதியாக இந்த கொரோனாவினால் உண்டான பாதிப்புகள் பயங்கரமாக, கொடுமைகள் பயங்கரமாக, இழப்புகள், மரணங்கள் மிகவும் பயங்கரமாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கொரோனா நிமித்தமாக உலக அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அழிவுக்கு மத்தியிலே, பயத்திற்கும் திகிலுக்கும் மத்தியிலே இவைகளை செய்து வருகிற பிசாசு இருப்பது உண்மை, அவனுக்கு வல்லமை இருப்பது உண்மை என்றே அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த ரீதியிலே சொல்லுகிறார். ஆனால் அந்த வல்லமையை காட்டிலும், கவனிங்கள், அந்த வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு வல்லமை உடையவனாய் இருக்கிறான், அவனுடைய வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரும் அவர் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். யோவான், John is comparing Jesus to the enemy. அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை சத்துருவோடு கூட ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி அவர் பேசுகிறார்? சத்துருவின் காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், கவனிங்கள், எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஈடு இணையற்ற விதத்திலே தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தாலும் ஈடு இணையற்ற விதத்திலே தேவனோ பெரியவராய் இருக்கிறார். சரீரத்தில் வியாதியை சத்துரு கொண்டு வந்திருக்கிறானா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஈடு இணையற்ற விதத்திலே, இன்கம்பேரபிள், ஈடு இணையற்ற விதத்திலே தேவன்
உங்களுக்குள்ளாக பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்திலே போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்திருக்கிறானா? ஈடு இணையற்ற விதத்திலே தேவன் உங்களுக்குள்ளே பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். குடும்பத்திலே பலவிதமான தாக்குதலுக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஈடு இணையற்ற விதத்திலே அவைகளை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். எதனிலும் பெரியவர் அவர். சொல்லுங்கள், எதனிலும் பெரியவர் அவர். God is greater than. எதனிலும் பெரியவர் அவர். அப்படிப்பட்ட பெரியவர், அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆங்கிலத்திலே the law of magnification என்று சொல்லி சொல்லப்படுகிறது உண்டு. மிகைப்படுத்தலின் பிரமாணம். மிகைப்படுத்தலின் பிரமாணம். எந்த ஒன்றை மையப்படுத்தி பார்க்கிறீர்களோ அந்த ஒன்று உங்கள் கண்களுக்கு முன்பதாக அது பெரிதாகவே காணப்படும். என் கையில் ஒரு மேக்னிஃபயர் இருக்கிறது, பூத கண்ணாடி என்று சொல்வார்கள். இதை எந்த ஒன்றுக்கு நேராக நீங்கள் மையப்படுத்துவீர்களோ, கண்களை வைத்து மையப்படுத்துவீர்களோ அந்த ஒன்று உங்கள் கண்களுக்கு முன்பதாக மிகவும் பூதாகரமாக பெரிதாக அது காணப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மை சுற்றி பயங்கரங்கள் நாள்தோறும் நாம் எதிர்கொள்ள கூடும். இந்த நாட்களிலே இந்த பொல்லாத கொள்ளை நோய் சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்களுடைய வாயில் வரைக்குமாக எல்லாருடைய வாயிலும் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் எதிர்கொள்ளும் தீமைகளின் மேலேயே நம்முடைய கண்கள் மையப்படுத்தப்படுமையானால், அதையே கவனித்து மையப்படுத்துவோமேயானால், அந்த தீமைகளே, அந்த பொல்லாங்குகளே, அந்த கொரோனாவே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மிகவும் பயங்கரமாக பெரிதாக தெரியும். அது மிகவும் பயங்கரமாக பெரிதாக தெரிகிறது என்றாலே நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, உங்களுக்குள் பெரியவராய் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்து போகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். வியாதியோ, நெருக்கமோ, போராட்டமோ, எதனை சந்திக்க நேர்ந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். ஏனெனில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவது ஏன் அவசியம் என்று சொன்னால், உங்களுக்கு முன்புதான் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளையே அதிகமாய் கவனித்து அதன் மேலேயே உங்களுடைய முழு கவனமும் மையமும் வைப்பதனாலே தேவனுடைய மகத்துவத்தை மறந்து போடுவதற்கு, தேவனுடைய வல்லமையை மறந்து போவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டாகி விடுகிறது. இஸ்ரவேலர்கள், தேவ ஜனங்கள் அந்த நாட்களிலே தங்களை சுற்றிலும் சம்பவிக்கிற சம்பவங்களின் அடிப்படையிலே அவர்கள் மிகவும் சோர்ந்து போய், அவர்கள் மிகவும் தங்கள் இருதயத்தில் பலட்சியப்பட்டு தேவனுடைய மகத்துவத்தை மறந்து போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே தேவன் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். அவருடைய பெயர் ஏசியா என்பதாகும். ஏசியா ஜனங்களை பார்த்து அவர் கேட்கிறார், Do you not know? Have you not heard it? Has it not been told from the beginning? நீங்கள் அறியவில்லையோ? நீங்கள் கேள்விப்படவில்லையோ? ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லப்படவில்லையோ? கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நீங்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகளின் மேலே வைத்திருக்கிற பதித்திருக்கிற கண்களை எடுத்து, உங்கள் சரீரத்தில் உண்டாயிருக்கிற பலகீனங்களை மேலே பதித்திருக்கிற கண்களை எடுத்து உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஏறெடுத்து பாருங்கள்
அல்லேலூயா. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். சொல்லிவிட்டே 26வது வசனத்தில் சொல்கிறார், அவர் அனாதி தேவனாய், he is everlasting God. அவர் அனாதி தேவன் என்று சொல்லி கர்த்தரை சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அனாதி தேவன், அனாதி தேவன் என்று சொன்னால் அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் தாத்தா காலத்திலும் அவர் தான் ஆண்டவர், ஆபிரகாமின் நாட்களிலும் அவர் தான் ஆண்டவர் தேவன், மோசே நாட்களிலும் அவர்தான் தேவன், ஆதாமின் நாட்களிலும் அவர்தான் தேவன், இன்றைக்கும் அவர்தான் தேவன், நாளைய தினத்திலும் அவர்தான் தேவன். அனாதி தேவன். சொல்லுவோம், அனாதி தேவன். அவர் அனாதி தேவன் என்பதை ஜனங்கள் மத்தியிலே இந்த தீர்க்கதரிசி சொல்லி சொல்லுகிறார். அந்த அனாதி தேவன் என்ன செய்வாராம்? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். ஆனாலும் கவனிங்க, இளைஞர்களே இளைப்படைந்து சோர்ந்து போவார்களாம், வாலிபர்களே அவர்கள் இடறி போவார்களாம், இடறி விழுந்து விடுவார்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கடுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சொந்து போகார்கள். இதுதான் தீர்க்கதரிசி தேவ ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வாசித்து பாருங்கள். ஏசாயா 40வது அதிகாரத்திலே 29, 30, 31 வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதுதான் தேவ ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி கொடுத்த வாக்குத்தத்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தத்தை இந்த காலகட்டத்திலே தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு, தேவ மனுஷனாகிய நான் சொல்லுகிறேன். No matter what you are going through, நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலை பாதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உறுதியாய் நில்லுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பிடிக்கிறது? அததான் யோவான் 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். அங்கே அவர் யோவான் எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். பிள்ளைகளே. மூலப்பதத்தில் லிட்டில் சில்ட்ரன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சிறு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே என்று சொல்லித்தான் ஆரம்பித்து தான் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் யோவான். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே, சிறு பிள்ளைகளிடத்திலே ஒன்றை சொல்வார்களானால் பிள்ளைகள் அப்படியே அதை பிடித்துக் கொள்வார்கள். பிள்ளைகள் அதை அப்படியே பிடித்துக் கொள்வார்கள். நான் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு பிள்ளைங்கிட்ட சொன்னால், போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது பிள்ளைகள் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. நாளைக்கு எல்லாம் நம்ம எல்லாம் ஆற்றுக்கு குளிக்க போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பிள்ளைகள் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எப்படி போகிறதுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. மாறாக என்ன கேட்பாங்க தெரியுமா? எப்போ போகிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. எப்படி போகிறது என்பதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. எப்போ போகிறது டாடி, அப்பா எப்போ போகிறோம், தாத்தா எப்போ போகிறோம், எப்போ போகிறது என்பது தான் அவருடைய கேள்வியாக இருக்கும். காரணம், சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அப்படியே பிடித்துக் கொள்கிறார்கள், அப்படியே அவர்கள் உறுதியாய் நம்பி விடுகிறார். அதைத்தான் யோவான் சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் எப்படி தகப்பனுடைய வார்த்தை அப்படியே எடுத்துக்கொள்கிறார்களோ, அப்படியே நம்பி விடுகிறார்களோ, அதை போலவே நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்புங்கள், அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருமையானால் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார்.
கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை பின்னோக்கி பாருங்கள். கடந்த வருஷத்திலே, கடந்த நாட்களிலே, இப்போதான் கொரோனா, இதுக்கு முன்னாடி இதை காட்டிலும் பயங்கரமானலாம் வியாதியெல்லாம் வந்திருக்கு தெரியுமா? சிக்கன் குனியா வந்திருக்கு. முந்தின வாரம் சபைக்கு நல்லா நடந்து வந்தாங்க, அடுத்த வாரம் சபைக்கு வர முடியல, காலம் மடக்கவே முடியல. வீட்டிற்கு போய் அந்த சகோதரியை பார்த்தா மிகவும் பரிதாபம், மிகவும் பரிதாபம். 4 காலில் நடக்கிறாங்க, 4 காலில், 2 கை 2 கால், 4 காலில் நடக்கிறாங்க. மிகவும் பரிதாபம். ஒரே வாரத்திலே அந்த வியாதி அவ்வளவு கொடுமையான ஒரு காரியத்தை செய்து விட்டது. டெங்கு காய்ச்சல் என்ன, ஃப்ளூ காய்ச்சல் என்ன, எத்தனை எத்தனை காரியங்கள் கடந்த நாட்களில். அதெல்லாம் நினைத்து பாருங்கள். அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார், தேவன் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்த கர்த்தர், அந்த விடுதலையை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் இந்த சூழலிலும் உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் அனாதி தேவனாய் இருக்கிறார் என்பதே வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைகளைப் போல உடைய வார்த்தைகளை, உடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். லார்ட், I trust you in my job. I trust you in my children's future. என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து உண்மையாய் உறுதியாய் உம்மை பற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே. என் பொருளாதார காரியங்களை குறித்து உண்மையாய் உறுதியாய் உம்மை நான் பற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே. என் சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தின் அடிப்படை காரியங்களிலே ஆண்டவரே உண்மையாய் உறுதியாய் நான் உம்மை பற்றிக் கொள்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். பெரியவர், greater than என்கிற அந்த ஒரு வார்த்தை, greater than என்கிற அந்த ஒரு வார்த்தை மூலப்பதத்திலே கவனிங்க. மூலப்பதத்திலே எப்படி இருக்குன்னு சொன்னா, look at Jesus, இயேசுவை நோக்கி பாருங்கள். சொல்றது உங்களுக்கு புரியுதா? look at Jesus, இயேசுவை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்குள் இருக்கிற அந்த இயேசுவை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களே. சுகத்திற்கு அடுத்த பிரச்சனை, பொருளாதாரத்திற்கு அடுத்த பிரச்சனை, சமாதானத்துக்கு அடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசு கொண்டு வந்த அந்த காரியமாக இருக்கலாம், அது ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கலாம், ரொம்ப கொடூரமாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று யோவான் ஒப்பிட்டு சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை. ஒரு 4 காரியங்களை அல்லது 3 காரியங்களை சமயத்திற்கு தக்கதாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், அவர் God is greater than the creation. Jesus is greater than the creation. சிருஷ்டிப்புகளை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். சொல்லுங்கள், சிருஷ்டிப்புகளை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். அவர் God is greater than the creations. யோவானிலே 1வது அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது. ஆதியிலே வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சொல்லிக்கொண்டே வரும்போது சொல்கிறார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் இயேசுவாலே, இயேசுவை கொண்டு உண்டானது, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
அப்ப எல்லா சிருஷ்டிப்புகளும் தேவனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டவைகள். பிசாசு கூட அவன் இடையில தான் பிசாசா மாறினவன். அவன் தேவ தூதர்களுடைய தலைவர்களில் ஒருவனாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவ தூதர்களில் தலைவர்களில் ஒருவனாய் இருந்தவன். ஆனால் அவன் தனக்குள்ளாய் பெருமை கொண்ட போது அவன் சாத்தானாக கீழே தள்ளப்பட்டு போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோவான் சொல்லும்போது சொல்லுகிறான், உண்டாக்கப்பட்ட எதுவானாலும் ஒரு காலம் அது பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகளையும் சேர்த்தே அந்த காரியத்தை சொல்லுகிறான். பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகளானாலும் கூட உண்டாக்கப்பட்டவைகள் எதுவானாலும் இயேசுவை விட ஒன்றும் பெரிது இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை விட ஒன்றும் பெரிது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் பெரியவர். சங்கீதக்காரன் 8வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே தாவீது இப்படியா சொல்லுகிறான். 8வது சங்கீதம் 3வது வசனம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது கவனிங்கள், உமது விரல்களின் கிரியையாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம். Work of your fingers, உமது விரல்களின் கிரியையாகிய. ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், அவர் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். இரண்டாவது எல்லாவற்றையும் பிரித்தார். He separates the greater waters from the lesser water. ஜலத்தினின்று ஜலத்தை கர்த்தர் பிரித்தார். இதெல்லாம் எப்படி செய்தாரா? விரல்களினாலே பிரித்தாராம். அப்படியே பிரியட்டும், பிரிய கடவது அப்படின்னு சொல்லிட்டு பிரிய கடவுது விரல்களினாலே அவர் பிரித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் பெரிய நட்சத்திரத்தையும் சூரியனையும் சந்திரனையும் அவர் தம்முடைய விரல்களினாலே அவர் ஸ்தாபித்தார். எல்லாவற்றையும் விரல்களை கொண்டு விரலை வச்சே எல்லாத்தையும் காரியங்கள் செய்தார். விரலை கொண்டே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, உமது விரல்களின் கிரியையாகிய, the works of your fingers, விரல்களின் கிரியையாகிய. சங்கீதக்காரன் சொல்லிவிட்டு இது என்ன சொல்லுகிறார்? உம்முடைய சிருஷ்டிப்புகளில் எதனோடு ஒப்பிட்டாலும் நீரே பெரியவர். நான் சொன்னதை சொல்லுங்க. எதனோடு ஒப்பிட்டாலும் நீரே பெரியவர், யாரோடு ஒப்பிட்டாலும் நீரே பெரியவர். உடைய சிருஷ்டிப்புகளில் இன்னைக்கு உலக மனுஷர்கள் சூரியனை பெருசா நினைச்சு அது வணங்குறவங்க இருக்கிறாங்க, சந்திரனை பெருசா நினைச்சு வணங்குறவங்க இருக்கிறாங்க, நட்சத்திரங்களை பெருசா நினைச்சு வணங்குறவங்க இருக்கிறாங்க. சூரியன் தெய்வம் அல்ல, சூரியனை படைத்தவரே தேவன். நட்சத்திரம் தெய்வம் அல்ல, நட்சத்திரங்களை படைத்தவரே தேவன். சூரியன் பெரிதல்ல, சூரியனை படைத்தவரே பெரியவர். நட்சத்திரம் பெரியதல்ல, நட்சத்திரங்களை படைத்தவரே பெரியவர். எதனோடு ஒப்பிட்டாலும் இயேசுவே பெரியவர், யாரோடு ஒப்பிட்டாலும் இயேசுவே பெரியவர். யூதர்களுக்கெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் மோசே தான் பெரியவர், ஆபிரகாம் தான் பெரியவர், ஆதாம் தான் பெரியவர். யாரோடு ஒப்பிட்டாலும் இயேசுவே பெரியவர், எதனோடு ஒப்பிட்டாலும் இயேசுவே பெரியவர். ஹல்லேலூயா. வேதம் கர்த்தருடைய விரலை குறித்து சொல்வதை காட்டிலும் கர்த்தருடைய கரத்தை குறித்து அதிகமாய் வேதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். யாப்பேஸ் ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், உமது கரம் என்னோடு இருந்து. இயேசு, Jesus sits at the right hand of his father.
பிதாவினுடைய வலது கரத்தின் பக்கத்திலே இயேசு அவர் வீற்றிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்ல வருகிற காரியம் இதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சகலவற்றையும் தேவன் தம்முடைய விரல்களினாலே சிருஷ்டித்திருப்பாரையானால் அவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். விரல்களினாலேயே இத்தனை மகத்துவங்கள், இத்தனை பெரிய காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், விரல்கள் அல்ல, கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுக்கு அது எப்படியாய் தோன்றுகிறது? அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருவதற்கு நீங்கள் இடம் தரும்போது எதையெல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் சங்கீதக்காரனுடைய கேள்வி. விரல்களை கொண்டே இவ்வளவு பயங்கரங்கள், அற்புதங்கள், காரியங்கள் செய்வார்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்போது அதை காட்டிலும் எத்தனை மேன்மையாய் காரியங்களை கர்த்தர் செய்யக்கூடும். அந்த கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரும்படிக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க இடம் கொடுக்கும் போது தேவன் எதையெல்லாம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? அவர் சிருஷ்டிப்புகளை காட்டிலும் பெரியவர். இரண்டாவது, ஜீசஸ் இஸ் கிரேட்டர் than ஆடம். ஆதாமை காட்டிலும் தேவன் பெரியவர். முதலாவது, சிருஷ்டிப்புகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இரண்டாவது, இயேசு ஆதாமை காட்டிலும் அவர் பெரியவர். பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாளும் தேவன் தாமே உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். கர்த்தரே, God himself planted a garden in Eden. ஏதெனிலே கிழக்கே அவர்களுக்காக ஒரு தோட்டத்தை கர்த்தர் தாமே உருவாக்கினாராம். கர்த்தர் தாமே. ஒரு குடும்பத்துக்கு, கணவன் மனைவி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன வாய்க்கால் போதாது, சின்ன ஒரு நீர் ஊற்று போதாது. ஆனா கர்த்தர் 4 பெரிய நதிகளாய் புறப்பட்டு ஓடத்தக்கதான ஒரு பெரிய ஆற்றை அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே வைத்தார், நடுவிலே வைத்தார். ஆனால் என்றைக்கு ஆதாம் விளக்கப்பட்ட கனியை புசித்தானோ அன்றைக்கு கர்த்தர் ஆதாம் இடத்துல வந்து சொல்லுகிறார், ஆதாமே, நீ உன்னுடைய மனைவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று உனக்கு கட்டளையிட்ட அந்த விளக்கப்பட்ட கனியை நீ புசித்தது நிமித்தமாய் உன் நிமித்தம் நீ இருக்கிற பூமி சபிக்கப்பட்டிருக்கும். கவனிங்கள், உன் நிமித்தம் நீ இருக்கிற பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருத்தத்தோட அதன் பலனை நீ புசிப்பாய். உன்னுடைய வேர்வை நிலத்தில் விழத்தக்கதாக நீ பாடுபட்டாலும் அது உனக்கு முள்ளையும் குறுக்கையுமே முளைப்பிக்கும் என்று சொல்லுகிறார். முள்ளையும் குறுக்கையுமே அது முளைப்பிக்கும் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய ஒரு சாபம். ஆதாம கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தயவு செய்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சர்ச்சு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கு, குளம், நொச்சு குளம்னு சொல்வார்கள். எப்பயுமே தண்ணி நல்ல தளபலன் நிறைஞ்சு இருக்கும். ஆனால் வறண்டு போயிருக்கிற அந்த குளத்தை பார்க்கும்போது அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருக்கும். பச்சை பசேல்னு பக்கத்தில் இருக்கிற வயல்களை பார்க்கும்போது இருக்கிற அந்த அந்த குளிர்ச்சி, மன குளிர்ச்சி, அந்த வயல்கள் எல்லாம் வறண்டு விடாய்த்து கிடைக்கும் போது மனசு என்னவோ செய்யும். இப்படி தண்ணீர் இல்லாமல், மழை இல்லாமல் இவ்வளோ விடாய்த்து இருக்கிறது. ஏதெனிலே அந்த குளிர்ச்சியான தெய்வ பிரசத்தை அனுபவித்த ஆதாம் ஏவாளும் இப்போ என்ன உழைச்சாலும் என்ன உழுதாலும் முள்ளும் குறுக்குமே இருக்கிறது என்பதை, விளைகிறது என்பதை பார்க்கும்போது அவளுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அவளுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? ஆனால்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் தலையிலே கவனிங்கள், ஆதாமுக்கு உண்டான சாபம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருப்பப்பட்டது. God reversed the curse of Adam. God reversed the curse of Adam. ஆதாமின் நிமித்தமாய் உண்டான சாபத்தை இயேசு சிலுவையிலே திருப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. எப்படிப்பட்ட முள்முடி தெரியுமா? முள்ளும் குறுக்கும். வெறும் முள்ளு மாத்திரம் அல்ல, முள்ளும் குறுக்கும். தான்ஸ் அண்ட் திசில்ஸ், தான்ஸ் அண்ட் திசில்ஸ், முள்ளும் குறுக்கும் அவர் தன் தலையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாகவே இயேசு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் கலந்து வெளிப்பட்டது. ஆதாம் நிமித்தமாய் உண்டான அந்த curse of sweat, வேர்வையின் சாபம், முள்ளும் குறுக்கையும் விளைவிக்கிற அந்த சாபத்தை இயேசு தன்மேல் சுமந்து கொண்டு சாபத்தை அவர் திருப்பி விட்டார். அவர் திருப்பி விட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது அவர் சாதாரணப்பட்டவராக அல்ல, உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதனாலே, அவர் ஆதாமிலும் பெரியவர் என்பதனாலே, ஆதாமின் நிமித்தமாய் உண்டான சாபத்தின் அடையாளம் முதலாய் உங்க வீட்டில் தெரியாது, உங்க வாழ்க்கையில காணப்பட முடியாது. ஏன்னா ஆதாமிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எந்த விதமான சாபமானாலும் சரி, சத்துருக்களினால் உண்டாகிற சாபம், விக்கிரக கட்டுகளினால் உண்டான சாபம், தலைமுறையின் காரியங்களினால் உண்டான சாபம், எப்படிப்பட்ட சாபமானாலும் சாபத்தை திருப்பி போட்ட கர்த்தர் எனக்குள்ளாய் நமக்குள்ளாய். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்புகளின் மேலான தேவன், பெரியவர். Jesus is greater than creations. சிருஷ்டிப்புகளை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆதாமை காட்டிலும் இயேசு பெரியவர். மூன்றாவது, ஆபிரகாமை காட்டிலும் இயேசு பெரியவர். யோவான் 8வது அதிகாரத்திலே 53வது வசனத்திலே பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை காட்டிலும் நீ பெரியவரோ? நீர் அவரை பார்த்திருக்கிறீரோ? அதற்கு இயேசு சொல்லுகிறான், உமக்கு 50 வயசு கூட ஆகலையே, நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஆபிரகாமை பார்த்திருக்கிறான் சொல்லி கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறான், அவன் என் நாளை காண ஆசையா இருந்தான், அதை கண்டு களி கூர்ந்தான். எஸ், என் நாளை காண ஆசையா இருந்தான், அதை கண்டு அவன் களி கூர்ந்தான், அதை கண்டு அவன் களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் எப்பொழுது இயேசுவை கண்டு அவன் களி கூர்ந்தானா? எப்பொழுது களி கூர்ந்தானா? Abraham saw my day and he rejoiced. எப்பொழுது அவன் கண்டு அவன் களி கூர்ந்தான்? தன் மகன் ஈசாக்கை பலியிடும்படியாய் கர்த்தர் சொன்ன பொழுது ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா தேசத்திலே காண்பிக்கப்பட்ட ஒரு மலைக்கு நேராய் அவனை அழைத்து கொண்டு போகும்போதே ஈசாக்கு கேட்கிறார் தகப்படத்தில், அப்பா, விறகு இருக்குது சரிதான், நெருப்பு இருக்குது சரிதான், ஆனா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே, மிருகம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கும்போது தகப்பன் சொல்லுகிறார், கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் மகனே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற காரியம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் செலுத்த போகிற அவனுக்கு தேவைப்பட்டதான
அந்த ஆட்டை குறித்து மாத்திரம் அவன் சொல்லாதபடிக்கு, ஆட்டை குறித்து மாத்திரம் அவன் சொல்லாதபடிக்கு வரப்போகிற மிகப்பெரிய அந்த பலியை குறித்து, இயேசு என்கிற அந்த பலியை குறித்தே மனதில் கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். அதே மோரியா மலையில தான், அதே ஸ்பாட்ல தான் சுமார் 2000 வருஷங்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து அவர் தேவாட்டுக்குட்டியாக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவாட்டுக்குட்டியாக எப்படி முள்ளுகளில் சிக்குண்டு ஒரு ஆட்டை ஆபிரகாமுக்கு தேவன் காண்பித்தாரோ, அதே போல கல்வாரியிலே தம்முடைய ஜனத்திற்காக இயேசு கிறிஸ்து அவர் பலியாக, தேவாட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டு உலகத்திற்கு அவர் காண்பிக்கப்பட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு பேர் வச்சார் எகவாயீரே. எகவாயீரே என்றால் இவ்விடத்திலே பார்த்து கொள்ளப்படும், இந்த இடத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பது அர்த்தமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன பார்த்து கொள்ளப்படும்? என்ன பார்த்து கொள்ளப்படும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன பார்த்து கொள்ளப்படும்? நீங்கள் தேவையோடு கூட இருப்பீர்களே ஆனால் உங்கள் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். He is your provider when you need provisions. நீங்கள் தேவைகளோடு கூட இருப்பீர்களே ஆனால், எகவாயிராய் தேவன் உங்களுக்குள்ளாய் இருப்பாரே ஆனால் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். He is your healer when you need healings. உங்களுக்கு சுகம் தேவைப்படும் போது அவர் உங்களுக்கு பரிகாரியாய், சுகம் அளிக்கிறவராய் அவர் இருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். He is your way when you need direction. நீங்கள் பாதைக்காக நீங்கள் தேடும்போது, பாதையை தெரிந்து கொள்ள பாதை அவசியப்படும்போது அவரே உங்களுக்கு வழியாக இருக்கிறார். He is your comforter when you need to walk alone. நீங்கள் தன்னந்தனியாய் நடக்கும்படியான சூழ்நிலை வரும்போது, தன்னந்தனியாய் ஒரு காரியத்தை எதிர்கொள்ளும்படியான சூழ்நிலை வரும்போது அவரே உங்களுக்கு சகாயராய், உடனாளியாய், துணை வருபவராய் இருக்கிறார். He is your comforter. அவரே உங்களுடைய ஆறுதலின் தேவன். அந்த தேவன் பெரியவராய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிருஷ்டிப்புகளை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆதாமை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆபிரகாமை காட்டிலும் இயேசு பெரியவர். நீங்கள் கேட்பதை காட்டிலும், வேண்டிக் கொள்வதை காட்டிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்கள், நான் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் இயேசு பெரியவர். நான் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் இயேசு பெரியவர். யோவான் 16:23 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனத்திற்கு நேராய் திருப்பும்படியாய், ஒருவர் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நேராக திருப்பும்படியாய் வேண்டுகிறேன். 16:23 வாசிக்கலாம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். கவனிங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். மெய்யாகவே மெய்யாக, வெரிலி வெரிலி ஐ சே unto you. இயேசு தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, சீசர்களை பார்த்து, தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நம்ம சொல்லுவோம் சத்தியம் பண்ணாத, சத்தியம் பண்ணாத. இயேசு சத்தியமாய் சொல்லுகிறார், சத்தியமாய் சொல்லுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ன சொன்னார்? சத்தியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் என் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, எதையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். நான் என் பிதாவிடத்திற்கு போகிறேன், பிதாவின் வலது பார்சத்தில் நான் வீற்றிருப்பேன். நான் அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் போது பூமியிலே சுகுமார், நீ எதையெல்லாம்
ஆசைப்பட்டு என்னுடைய நாமத்தினாலே கேட்கிறாயோ, எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் பிதா உனக்கு தரும்படிக்கு நான் அவரிடத்துல பரிந்து பேசுவேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. Whatever the prayer comes out from your mouth, உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை, அந்த கேட்கப்படுகிற காரியங்கள், நீங்கள் கேட்கிற காரியம் எதுவாயிருந்தாலும் நான் பிதாவின் மார்பிலே சாய்ந்து, பிதாவே சுகுமார் யோக்கியன் என்பதனாலே நீர் அவனுக்கு அதை செய்ய வேண்டும் என்று நான் இடத்துல கேட்கவில்லை. சுகுமார் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறான் என்பதனாலே அவன் கேட்கிறதை நீ அவனுக்கு தர வேண்டும் என்று நான் இடத்துல கேட்டுக்கொள்ளவில்லை. மாறாக அவன் என் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு கேட்கிறான். இரண்டாவதாக அவன் என் நாமத்தை சொல்லி கேட்கிறான். ஆகவே அவனுக்கு நீங்க தரணும், அவனுக்கு நீங்க தரணும். இயேசு இப்படித்தான் ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பிதாபடத்தில் சொல்கிறார். அவன் கேட்கிற காரியம், அவங்க ஒரு கால் இப்ப சரியில்லாம இருக்கலாம், இப்ப சோர்ந்து போயிருக்கலாம், என் பிள்ளை இப்போ கொஞ்ச நாளா என்னை மறந்து போயிருக்கலாம், ஆனா அது நிமித்தமாய் கொடுக்கப்படுவதும் கொடுக்கப்படாததும் நிர்ணயிக்கப்படக்கூடாது. அப்பா, ஏன் நாமத்தில் அவள் கேட்டாள் என்பதற்காய் என்னுடைய வார்த்தையை நம்பி நான் சொன்னல, என் பிதாவிடத்திற்கு போகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார் என்று சொல்லி சொன்னேனே, அந்த வார்த்தை சத்தியம் பண்ணி சொன்னேனே, அந்த வார்த்தையை அவர்கள் அப்படியே நம்பி இப்ப கேட்கிறாங்க. பிதாவை நீர் அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ரொம்ப பிஸி விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு விசுவாசி வீட்லையும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சு அன்றாட காரியங்களை அப்படியே படம் பிடித்து பார்த்தா, காலையில் எழுந்ததிலிருந்து அவர்கள் தங்கள் சொந்த காரியங்களிலேயே ரொம்பவும் பிஸியாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதையும் செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் மற்ற எல்லா காரியங்களிலும் ரொம்ப பிஸியாகி போகிறார்கள். தேவ சமூகத்திலே ஜெபிக்கவும் நேரமில்லை, தனித்திருக்கவும் ஜெபமில்லை, நேரமில்லை, காத்திருக்கவும் நேரம் இல்லாமல் போகிறது. நீங்க ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். Do you pray for your family? My dear son, do you pray for your children? My dear daughter, do you pray for your children's future? உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? அவர்களும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்க பிரேயர் லிஸ்ட்ல அவங்க பேரெல்லாம் இருக்குதா? உங்களோடு கூட வேலை செய்கிறவர்கள் உங்க ஜெப லிஸ்ட்ல இருக்கிறாங்களா? உங்களோடு கூட உங்கள் தெருவில் வசிக்கிறவர்கள் உங்க ஜெப லிஸ்ட்ல இருக்கிறாங்களா? உங்களோடு கூட இருக்கிறதான சொந்தங்கள், குடும்பத்தார் உங்க ஜெப லிஸ்ட்ல இருக்கிறாங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் முகத்திற்கு நேரே சுட்டி காட்டி உங்களை பார்த்து இந்த கேள்விகளை கேட்க விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் சுக வாழ்வாகட்டும், பொருளாதாரத்தின் நிலை ஆகட்டும், ஊழியமாகட்டும், சமாதானமாகட்டும், நிறைய பேர் எப்படி தெரியுமா நினைக்கிறீங்க? கடந்த நாட்களில் இருந்தது போலத்தான் இனியே இருக்க போகிறது, என்ன புதுசா மாற்றம் வந்துவிட போகிறது, அப்படிப்பட்ட மனநிலையில் தான் அநேக விசுவாசிகள் நீங்கள் இருக்கிறீங்க. சபைக்கு வருகிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், பாடுகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், எல்லாம் சரி. ஆனா உங்க மனநிலை எப்படின்னு சொன்னா,
அன்னைக்கு மாதிரி தான் இன்னைக்கு. குடும்ப சூழ்நிலையாகட்டும், சமாதானத்தின் காரியங்களாகட்டும், உங்கள் சரீரத்தின் ஆரோக்கியத்திற்கு அடுத்த காரியங்களாகட்டும், உங்கள் பொருளாதார காரியங்களாகட்டும், என்ன புதுசா பெருசா மாற்றம் வந்துவிட போகிறது? அப்படிதான் நினைக்கிறீங்க, அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை குறித்த மேன்மையை, மகிமையை நீங்கள் அறிந்திருப்பீர்களே, ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் முழுமையாய் புரிந்து கொள்வீர்களே, ஆனால் சத்தியம் பண்ணி சொன்னாரே, சத்தியம் பண்ணி சொன்னாரே, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும், உங்கள் கடன் பிரச்சனை மாறணுமா? நம்பிக்கையோடு கூட கேளுங்க, நம்பிக்கையோடு கூட கேளுங்க. ஒருவர் என்னிடத்தில் வந்து ஒரு 1000 ரூபாய் அவசரமாக கேட்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் நான் கொடுத்து விடுவேன். ஏன்னா 1000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியும். ஒரு 5000 ரூபாய் என்று கேட்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பிரட்டி நான் கொடுத்து விடக்கூடும். ஒருவர் வந்து 5 லட்சம் ரூபாய் கேட்டா நான் கொடுக்க முடியுமா? என்னால் கொடுக்க முடியாது. உங்கள் நிலைமை இப்படியே தெரியாது, என்னால் கொடுக்க முடியாது, என்னால் கொடுக்க முடியாது. அவள் கேட்பதை காட்டிலும் கவனிங்க, அவள் 1000 ரூபாய் கேட்கும்போது அவர் கேட்பதை காட்டிலும் நான் பெரியவராக இருக்கிறேன். அவர் கேட்கிற காரியத்தை காட்டிலும் நான் பெரியவர். 1000 ரூபாய் என்கிட்ட இருக்குது. ஆனால் 5 லட்சம் ரூபாய் கேட்கும்போது அவர் கேட்கிறதை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல. ஆகவே என்னால் கொடுக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இயேசு சத்தியம் பண்ணி ஒன்றை சொல்லுகிறார். அப்ப சத்தியம் பண்ணி சொல்வாரானால் ஒரு நாளும் அவர் பொய்யாகவே பொய்யாகாது. ஒரு நாளும் அது இட் வில் நெவர் ஃபெயில். ஒரு நாளும் அது ஃபெயில் ஆகாது, தோல்வி ஆகாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப சத்தியம் பண்ணி அவர் கேட்கிற காரியம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் கேட்கிறது எதுவானாலும், நீங்கள் கேட்பதை காட்டிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். பிதா மகிமைப்படும்படியாய் அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 14:13 வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. யோவான் 14:13 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், அதை செய்வேன். கவனிங்கள், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. தேவனுக்கு மகிமைண்டாட்டும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களுடைய திருமண காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம். அதை ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவாராம், அந்த திருமண காரியத்தில் எல்லாரும் உங்களை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தும்படியா அவங்க வேதத்துக்கு போனாங்க. அப்படியே ரொம்ப அருமையா இருக்கிறாங்களே, அருமையா இருக்கிறாங்களே, ரொம்ப அருமையா இருக்கிறாங்களே. ஒரு திருமணம் சபையில் நடத்தப்பட்டது. அப்பொழுது அந்த திருமணத்தை, அந்த விமர்சையாய் நடத்தப்பட்ட அந்த திருமணத்தை பார்த்து தேவனுடைய மகிமையை கண்ட இயேசுவை அறியாத ஒருவர் என்னிடத்தில் வந்து சொன்னார், எங்களுக்கும் கூட, எங்க பிள்ளைங்களுக்கு கூட இப்படி ஒரு கல்யாணம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ எவ்வளோ எந்த விதமான ஆடம்பரமான எந்த காரியமும் இல்லை, ஆனால் எவ்வளோ மகிமையாக இருந்துச்சு தெரியுமா. ரொம்ப நாங்கள் உங்கள் கடவுளை நாங்கள் அனுபவிச்சோம்னு சொன்னார். பிதா மகிமைப்பட விரும்புகிறார். வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய வேலை கடுத்த காரியத்தை நீங்கள் கேட்பீர்களேனால், நீங்கள் கேட்கிற காரியத்திற்கு தேவன் இயேசு பிதாவிடத்தில் சொல்வது நிமித்தமாய் அந்த காண பதில் உங்களுக்கு செய்யப்பட்டு அது நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுவாராம், தேவன் மகிமைப்படுவாராம். உங்கள் தொழிலிலே, உங்கள் காரியங்களிலே, சரீரத்தில் வியாதியா பலகீனமா, இயேசு பரிகாரியா இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சுகம் கேட்கும் போது அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். நீங்கள் கேட்கும் போது, கர்த்தர் அற்புதம் செய்யும் போது
தேவன் பிதா அதிலே மகிமைப்படுவதை கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களும் கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவதை இயேசு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மகள்கிட்ட ஒன்று சொன்னேன், அந்த காரியத்திற்காக ஜெபித்தா அவளுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் பிதாவிடத்தில் கேட்டுக்கொண்டேன். இன்னைக்கு பிதா அவள் நிமித்தமாய் அந்த காரியத்தின் நிமித்தமாய் மகிமைப்படுகிறார். இயேசு நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், நீங்கள் கேட்பதை காட்டிலும் இயேசு பெரியவராயிருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ சமூகத்திலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பெரியவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு பெரியவராயிருக்கிறார். எதனிலும் பெரியவர் அவர். அவரை காட்டிலும் பெரிதான ஒன்று எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற எதுவானாலும் சரி, இயேசுவை காட்டிலும் பெரிதான யாதொன்றையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ள போவது இல்லை. நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஒன்று, அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நீங்கள் திகிலடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்கொள்ளுகிற அந்த காரியத்தை காட்டிலும் இயேசு பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பெரியவராயிருக்கிறார். பண நெருக்கமோ இயேசு பெரியவராயிருக்கிறார். கேன்சரோ இயேசு பெரியவராயிருக்கிறார். அல்சரா இயேசு பெரியவராயிருக்கிறார். வியாதியா இயேசு பெரியவராயிருக்கிறார். குடும்பத்தில் நெருக்கமா இயேசு பெரியவராயிருக்கிறார். போராட்டமா இயேசு பெரியவராயிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரியவர் மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருப்பது நிமித்தமாய் அவரை காட்டிலும் பெரிதான யாதொன்றும் இல்லை என்பதனாலே என்ன நேரிட்டாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவர் போதுமானவர். அதனால தான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் அவனை ஜெயித்தீர்கள். உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நீங்கள் பிசாசை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று முடிக்கிறார். ஜெயித்ததை குறித்து சொல்லுகிறார். உங்களை பார்த்தும் அதே ஆவியானவர் நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொல்லத்தக்கதாய் இயேசு உங்களுக்குள் இருக்கிறவர், அவர் பெரியவர் என்பதை அப்படியே ஒவ்வொரு சூழலிலும் கண்களுக்கு முன்புதான் நிறுத்தி ஜெபிக்க, அவரை விசுவாசிக்க, சிறு பிள்ளையை போல அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள்ள நான் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நீங்கள் தடுமாறாதபடிக்கு கர்த்தர் சொன்னார் சொன்னதே, கர்த்தர் சொன்னால் சொன்னதே எனக்கு சொல்லப்பட்டவைகளின்படியே நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். சகோதரா, சகோதரி, கர்த்தர் எனக்கு என்ன வாக்களித்திருக்கிறாரோ அதன்படி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். உறுதியாய் அவருடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளையை போல அவர் வார்த்தையை முழுமையாய் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை, நீங்கள் ஒருபோதும் ஜனத்திற்கு முன்பதாய் கீழ்பட்டு போவது இல்லை. உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. இருக்கின்ற இடத்திலே அப்படியே கையை மார்பிலே வைத்து, ஆண்டவரே, எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, எதை குறித்து இரவிலும் திரும்ப 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 கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எதை குறித்து உங்களுக்கு கலக்கமும் திகிலும் இருக்கிறதோ, இந்த காரியத்தை இப்ப அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களே. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பலகீனத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் சந்தித்து வருகிற என் பிள்ளைகளுடைய ஆண்டவரே காரியத்தில் உண்டாயிருக்கிற இந்த போராட்டங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயமும் கலக்கத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவள் எல்லாவற்றை காட்டிலும் நீ பெரியவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
உடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொள்வேன். உடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொள்வேன். நான் கேட்பது எதுவானாலும் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிறதை நான் புரிந்து கொண்டேன். நீ பெரியவர் என்பதை புரிந்து கொண்டேன். நான் கேட்கும்படிக்கு சூழ்நிலைகள் மேல் இருக்கிற கண்களை எடுத்து கர்த்தர் மேலே நான் வைக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுப்பீர்களா? கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, யாரெல்லாம் மார்பில் கை வைத்து உணர்ந்து ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் கரங்கள் எல்லாம் கர்த்தர் பிடிக்கும்படியாய், அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறபடி பலன் கொடுக்க, சத்துவத்தை பெருக பண்ண, உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்க, இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தையும் திகிலையும் பயத்தையும் முற்றிலுமாய் தகர்த்து போட கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்க உடைய கரம் நீட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய கரம் நீட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கிருபை உடைய ஜனத்தோடு கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆஸ்வதியும். இந்த நாட்களிலே உடைய ரத்தத்தின் பாதுகாப்பு உடைய பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே, வீட்டின் மேலே, ஒவ்வொன்றின் மேலும் இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless. God bless.